ஏதாவது ஒரு மொழியில் புரிதலுடன் சரியாக பேசவும் எழுதவும் தெரிந்தவரே எழுத்தறிவு பெற்றவராவார். உலகில் அனைவரும் கல்வியறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட உலக எழுத்தறிவு தினம் என்று அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கல்விக்கு அடிப்படையாக விளங்கும் எழுத்தறிவு ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமையாகும். எழுத்தறிவு பெற்றால்தான் ஜனநாயகத்தில் உரிமைகளை நிலைநாட்ட முடியும். எழுதுவது படிப்பது மட்டுமே எழுத்தறிவு பெற்றதாக ஆகிவிடாது. வாய்ப்புகளை கண்டறிவதுடன் வளர்ச்சியை மையமாக கொண்டதாகவும் கல்வி அறிவு இருக்க வேண்டும். உலக அளவில் எழுத்தறிவு பெற்றோரின் எண்ணிக்கை 84% என்றும், எழுத்தறிவற்றவர்களில் 3/2 பேர் பெண்கள் என்றும், அவர்களில் 98% பேர் வளரும் நாடுகளில் இருப்பதாகவும் கூறுகிறது யூனிசெஃப். 2011 சென்சஸ் கணக்கின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றவர்கள் 74% பேர். இவர்களில் ஆண்கள் 82.14%, பெண்கள் 65.46%. எழுத்தறிவில் கேரளா முதல் இடத்திலும் பீகார் கடைசி இடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் எழுத்தறிவு பெற்றவர்கள் சதவிகிதம் 80.4 உள்ளது. இதில் ஆண்கள் 86.8%, பெண்கள் 73.9%. எழுத்தறிவு சதவீதத்தை உயர்த்துறதுக்கு தமிழக அரசு 14 வகையான நலத்திட்டங்களை வழங்கி எல்லா வகையிலும் எந்த அளவிலும் ட்ராப் அவுட்ஸ், அதாவது தேக்கம், அதாவது வியத்தம், கழிவுங்கிறதே இல்லாமல், இடைநிற்றல் இல்லாமல் நீ பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. அது ஆசிரியர் பெருமக்களும் அது உறுதுணையாக இருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு சதவீதம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல்வேறு வகையான கற்பித்தல் முறைகள் மூலம் எழுத்தறிவை கிராமப்புறங்கள்லையும் சரி எல்லா இடங்கள்லையுமே, அதாவது மிக வசதியற்ற எளிய கிராமங்களில் கூட இன்னைக்கு எழுத்தறிவு சதவீதம் நிச்சயமாக உயர்ந்து தான் இருக்குது. எழுத்தறிவு சதவிகிதத்தை அதிகரிக்க மாணவர்களின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும்? நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்கள் பக்கத்து வீட்டில் அவனுடைய அருகாமையில் உள்ள படிக்காத பெரியவர்களுக்கும் அல்லது படிக்காத பள்ளி செல்லாத மாணவர்களுக்கும் அவர்கள் இரவு நேரங்களில் ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் அவர்கள் தங்களுடைய கல்வி சேவை தொடரலாம். அது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அறிவுரையாக இருக்கும். உரிய வயதில் பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குவதுதான் ஒவ்வொரு நாடும் பூரண கல்வி அறிவு பெறுவதற்கான வழி என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது.